நிறைய விட்டு போயிடறாங்கப்பா எங்கள் வண்டியில். நிறைய எங்களது வந்து மப்சல் பஸ் ஸ்டாண்டு, கிண்டி ஆலந்தூர். வெளியூர்லேருந்து வருவாங்க, நல்லா அரை தூக்கத்தில் இறங்குவாங்க. எல்லாமே வந்து நார்த் சைடு பஸ் தான், திருச்சி மதுரை கோயம்புத்தூர், சாரி நார்த் சைடுன்ற திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த சைடு தான் வருவாங்க. நிறைய பேர் தூக்கத்தில் எத்தனை லக்கேஜி, ஏன் கேஷு நகை. ஒருத்தவங்க புது கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 80,000 நகை கேஷை விட்டுட்டு போயிட்டாங்க. 80,000 நகை, 80,000 நகை அவங்க நாட்டாரு. 80,000 நகை அப்படியே பெட்டியோட வண்டியில் விட்டு போயிட்டாங்க. நான் வந்து மந்தவெளியில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி கிண்டிக்கு போகிற வரைக்கும் அந்த பெட்டி பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது. நாங்கள் என்னென்னா காலையில் சவாரி எடுத்தோம்னா நேராக ஸ்டாண்டு தான் போவோம், வேற எங்கேயும் ரிட்டன் சவாரி எடுத்த மாட்டோம். ஏன்னா வெடிகளில் 4 மணி ரெயிலி மணி, நேராக ஸ்டாண்டு தான் போவோம். நான் வண்டியை விட்டுட்டு ஸ்டாண்டில் சவாரி பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி 2 வீலரில் வராங்க. அண்ணா அவங்க வண்டியில் பெட்டி விட்டேன். என் வண்டியில் பெட்டி எதுவும் இல்லையம்மா. போய் பார்க்குறாங்க, அந்த பெட்டி அப்படியே தான் இருக்கு. அப்படியே எடுத்து கையில் கொடுப்போம். அப்படியும் ஆளே வரல, யாராச்சும் வண்டியில் அடுத்தவங்க ஏறும் போது பார்த்துட்டாங்கன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா பக்கத்துலேயே மவுண்ட் S1 ஸ்டேஷன் எடுத்து போய் காவல்துறையிட்ட கொடுத்துருவோம்.